தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட 26,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் இலங்கை தூதரகங்கள் மூலம் புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மேலும் சிலரின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் காலாவதியாகிவிட்டதால் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் வெளிநாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வை வழங்குவதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு மற்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இடையே கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் இந்த மாத இறுதிக்குள் இந்த பிரச்சனையை முடிந்தவரை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய பிரதி அமைச்சர் தற்போதைய அரசாங்கம் இந்த நெருக்கடியை உருவாக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெறுகின்ற போதிலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பங்களிலும் இடைத்தரகர்களின் உதவியை நாட வேண்டாம் என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.